வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ஜான்வரி மந்த் தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றே நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. கரெக்டாக உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ ஜனவரி மாத செலவுகள் எப்படி எல்லாத்தையும் நான் எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே சமாளிச்சிருக்கேன், கடன் வாங்காமல் சேவிங்ஸை எடுக்காமல் கொண்டு போகணும். இதுதான் என்னுடைய எய்மாக இருந்துச்சு. நீங்கள் ஜனவரி மந்தோட பட்ஜெட் வீடியோ பார்த்துருப்பீங்க. 13,000 என்னோடய பட்ஜெட்டு. ஸோ அந்த 13,000 பட்ஜெட் போட்டு நான் எப்படி கடன் எதுவும் வாங்காமல் 13,000க்குள்ளே அந்த ஒரு மாத செலவுகளையும் நான் சமாளிச்சேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரீக்வெண்ட்டாக சம் கொஷின்ஸ் கேட்குறீங்க. அதாவது என்னுடைய பட்ஜெட்டையும் பார்த்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கும் நீங்கள் பார்க்குறீங்க. மெயினாக பட்ஜெட்டில் இந்த செலவுகள் ஏன் பண்ணல, அந்த செலவு ஏன் பண்ணல, உங்களுக்கு இந்த செலவு வராதா அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் கரெக்டாக நியாயமாக இருக்குது. அந்த டவுட் எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த கொஷின் ஒரு 4 கொஷினுக்கான ஆன்சர், அந்த கமெண்ட் ப்ளஸ் அதுக்கான ஆன்சரை ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் இந்த வீடியோட லாஸ்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணியாச்சு. ஜனவரி 2025க்கு என்னோடய பட்ஜெட் அப்படியே உங்களுக்கு தெரியும். 12 கேட்டகரி. இதில் எமர்ஜென்சி அமௌண்ட் ஒரு 1000 ரூபாய் மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிராசரி 3500 எடுத்து வச்சேன். எனக்கு ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. அப்புறம் இடையில அந்த மாதிரி நிறையா கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கி 3400 ரூபாய் மொத்தமாக எனக்கு செலவாயிடுச்சு. ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த மாதம் கொஞ்சம் எனக்கு எப்போதோத்தை விட ஒரு கொஞ்சம் கூட தான் ஆகிடுக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய் தான் மிஞ்சிச்சு. அதுவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த சர்ஃபெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் வாங்கினேன், பெரிய பேக்கு. ஸோ அது வேணால் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த டாப் லோட் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால பெரிய பேக் வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாதத்துக்கு அதை சேவ் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு கிராசரி ஒரு 3400 ஆயிடுச்சு. அதனால அதில் ஒரு 100 ரூபாய் தான் மிச்சம் பண்ண முடிஞ்சிச்சு. பால் பார்த்திங்கன்னா 1320 ரூபாய் எடுத்து வச்சது அப்படியே கரெக்டாக 31st டே வரைக்கும் கரெக்டாக இவ்வளோ ரூபாய் ஆகும். அது அப்படியே செலவாயிடுச்சு. அதில் எந்த அமௌண்ட்டும் மிச்சமாகலை. காய்கறி 1000 ரூபாய் எடுத்து வச்சதில் 900 ரூபாய் ஆச்சு. எனக்கு எப்போதுமே இந்த ரேஞ்ச் தான் வருது. அதனால் அதில் ஒரு 100 ரூபாய் மிச்சமாச்சு. ஸோ நான்வெஜ் பொறுத்த மட்டும் எப்போதுமே இதில் நிறைய மிச்சமாகும். எனக்கு இந்த தடவை பொங்கல் லீவ்லாம் இருந்ததுனால இடையில நிறையா நான்வெஜ் எடுத்தேன். எக்கு கொஞ்சம் நிறையா இன்க்ளூட் பண்ணோம். அது உங்களுக்கு வீடியோவிலே தெரிஞ்சிருக்கும். இந்த மெனு பிளான் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் எக்கு சேர்க்க சொல்லி நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. சம்டைம்ஸ் நாங்கள் எக்கு வாங்கி நைட்டு தோசை சாப்பிடும்பொழுது எக் தோசை அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ருவோம். நிறைய சப்ஸ்கிரைபர் பசங்களுக்கும் சரி நீங்களும் சரி டெய்லி எக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க. அதை ஃபாலோ பண்ணி இப்போ கொஞ்சம் எக்கு அதிகமாக நாங்கள் சேர்த்துக்கிறதுனால இந்த தடவை நான்வெஜ்ஜோட செலவு 1250 ரூபா. ஸோ அதில் ஒரு 50 ரூபா மிச்சமாச்சு. அதனால ஒன்றும் சந்தோஷம்தான். ஏன்னா சாப்பிட்றது போக தான் மிச்சம் எல்லாமே. அப்புறம் கேஸ் அமௌண்ட் ஒரு 1000 ரூபாயில் 900 ரூபாய் தான் கேஸு. ஆக்சுவலாக 850 ரூபா தான். அவங்க ஒரு 50 ரூபா கமிஷன் அடிச்சிட்றாங்க. இல்லை அதை போக எனக்கு ஒரு 100 ரூபாய் அதில் மிச்சமாச்சு. இப்போ பெட்ரோல், மெடிசன், கேபிள் இது எதுவுமே மிச்சமாகலை. பெட்ரோலில் கரெக்டாக 1500 ரூபா ஆகிடுச்சு. மெடிசனும் 500 ரூபா ஆகிடுச்சு. கேபிளும் அவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ண தான் போகிறோம். ஸோ இதில் எதுவுமே எனக்கு அமௌண்ட்டு மிச்சமாகலை. அடுத்து பார்த்திங்கன்னா இபி பில் 1000 ரூபாய் போன மாதம் எடுத்து வச்சது. ஸோ எனக்கு கட்ட வேண்டியது அடுத்த பிப்ரவரி பாதியில் மார்ச்சில் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிப்ரவரி மாதம் 1000 ரூபாயோட இதையும் சேர்த்து 2000 ரூபாய் எடுத்து வச்சுருவேன். அந்த அமௌண்ட்டை கட்டிட்டோம் அப்படின்னா மார்ச்சில் கட்டிட்டோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதனால் இந்த அமௌண்ட் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஸ்நாக்ஸ் பொறுத்த மட்டும் இந்த மாதம் எனக்கு 1090 ரூபாய் ஆச்சு. 90 ரூபா எக்ஸ்ட்ரா தான் ஆச்சு. காரணம் எப்போதுமே 1200 300 அந்த மாதிரி வரும். நிறைய அந்த தடவை ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் இன்க்ளூட் பண்ணோம். பாசிப்பயிறு, சுண்டல் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சுக்கிட்டோம். ஈவன் வடை பஜ்ஜி போடுறதா இருந்தால் கூட வீட்டிலையே செஞ்சுக்கிட்டோம். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஹெல்தி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நிறைய இன்க்ளூட் பண்ணோம். நான் நிறைய ஆயில் ஐட்டம் இந்த மாதம் கம்மி பண்ணியிருந்தேன். அதனால் பசங்களுக்கும் வீட்டிலையே பஜ்ஜி வடையெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம். கேசரி இந்த மாதிரி வீட்டில் என்னென்ன செய்ய முடியுமோ ஸ்நாக்ஸு, கொழுக்கட்டை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் பண்ணோம். முக்கியமாக ஃப்ரூட்ஸ் அதிகமாக இந்த மாதம் வாங்கினோம். ஒன்றுமே வாங்க முடியல, காசு கம்மியாக இருந்தால் கூட வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த மாதம் ஹெல்த்தியாக இருந்துச்சு.
அதனால ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு 90 ரூபா செலவும் கம்மியாக தான் வந்திருக்கு. எப்போதுமே 1500 வர இடத்துல எனக்கு 1090 ரூபாங்கிறது நல்ல விஷயந்தான். அது இல்லாமல் மற்ற செலவுகள் வந்து 550 ரூபா, அது அப்படியே அந்த அமௌண்ட் போயிடுச்சு. எமர்ஜென்சின்னு இது இல்லாமல் நான் ஒரு 1000 ரூபாய் நான் எடுத்து வச்சுருந்தேன். அது உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த அமௌண்ட் எந்த கடவுள் கிருபையினால எந்த ஒரு எமர்ஜென்சியோ எனக்கு வரல, நான் அதை அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இந்த மாதம் எமர்ஜென்சி அமௌண்ட்டோடு அதை சேர்த்துருவேன். இந்த பிப்ரவரியோட சேர்த்து 2000 ரூபா ஆகிடுமா, தேவைன்னா நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஏன் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா, நான் ஏன் இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அமௌண்ட்டுமே இப்போ உங்களுக்கு குழப்பம் இல்லை, ஏன் எமர்ஜென்சி செலவாகலையான்னு கேட்பீங்க. அதனால வந்து நான் அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து இன்கேஸ் செலவு ஆயிருந்தால் பிரச்சனை இல்லை, செலவு ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது சேவிங்ஸ்க்கு தான் போகும், இது செலவில் வராது. இப்போ 400 ரூபா செலவாயிருக்குன்னா மிச்சம் 600 ரூபா சேவிங்ஸ் தான் போகும். ஸோ அதனால் அதை வந்து நான் மொத்தமாக செலவாகாதனால அதில் இந்த ஸ்கேனிங்கில் கொண்டு வரல, அதை அப்படியே சேவிங்ஸ்க்கு கொண்டு போயிட்டேன். அது வந்து ஒரு எமர்ஜென்சி கேஷ் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே தனியாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 260 ரூபா வந்து மிச்சம் பண்ணியிருக்கேன். 13,000 ரூபா பட்ஜெட் போட்டு 260 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கிறது, அதுவும் 2025 பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இதே லாஸ்ட் மந்த்து 2000 சொச்ச ரூபா நான் மிச்சம் பண்ணேன். பரவாயில்ல, விலைவாசி ஏறிட்டு போக நம்ம பட்ஜெட்டை மீறாமல் பட்ஜெட்டுக்குள்ளே கொஞ்சம் அமௌண்ட்டாவது மிச்சம் பண்ணியிருக்கேனே நினைக்கும் பொழுது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக நான் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஷின்ஸை நம்ம பார்த்துடலாம், அதுக்கான ஆன்சர்ஸையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். அண்ணா, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர மாட்டாங்களா? அப்புறம் உங்கள் அம்மா அப்பா அமௌண்ட் கொடுக்க மாட்டிங்களா? அம்மா அப்பாவுக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்டாங்க. அதை நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் இல்லையா, அதுக்கான பதிலையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். கெஸ்ட்டு வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் அப்பாவோட தங்கச்சி, அதாவது எங்கள் அத்தை, எங்கள் சித்தி, எங்கள் அம்மா வழி சொந்தம், அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்களாம் எங்களை மாதிரி கொஞ்சம் கல்யாணம் ஆகி செட்டில்டாக இருக்காங்க. ஸோ அவங்க ஃபோனில் தான் பேசுவாங்களே ஒழிய இப்போ வந்து நேருக்கு நேர் அடிக்கடி வர அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கு நேச்சர் அப்படி தான். அப்படியே வந்தாலும் எப்படின்னா ஒரு மாதிரி மே மந்த், அந்த மாதிரி அந்த மே மந்த் மட்டும்தான் வந்து சந்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சந்திப்போம். இல்லை இந்த மாதிரி ஒரு விசேஷம் வைக்கிறாங்க, ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எது வச்சாலும் இந்த மேலே தான் வைப்பாங்க, அப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது என்னுடைய சேவிங்ஸ்லேருந்து நான் எடுத்து அந்த வரக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவுகளை நான் சமாளிச்சிடுவேன். அதனால் எங்களுக்கு மாதம் இல்லை வருஷத்தில் 2 தடவை 3 தடவைலாம் வரமாட்டாங்க கெஸ்ட்டு. வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் வந்து வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரியல் ஃபேக்ட். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு கொடுக்க மாட்டிங்களா சம்பளத்துலேருந்து அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ரிட்டையர்டு டீச்சர், 2 பேருக்குமே அவங்களோட பென்ஷன் வருது, கவர்மெண்ட் ஸ்டாஃப் 2 பேருமே. அதில் அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அம்மாவுக்கு அவங்க பென்ஷன் ப்ளஸ் அப்பாவோட ஃபேமிலி பென்ஷன் வரும். ஸோ அதனால் அந்த பென்ஷனே அவங்களுக்கு வந்து அதுக்கு அவங்க செலவுக்கும் போக மிச்சம் அவ்வளோ அமௌண்ட் இருக்கும். என்னுடைய வருமானத்தை நம்பியோ இல்லை எங்கள் அண்ணனோட வருமானத்தை நம்பியோ இல்லை, நாங்கள் 2 பேர் கொடுத்து தான் அவங்க சாப்பிடணும்னு இல்லை, அவங்களோட பென்ஷனில் அவங்க இஷ்டப்பட்ட செலவு பண்ணிவிட்டு மிச்சமே அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதனால் அப்படி கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு போதுமானது இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினுக்கான பதில். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் வந்து சூப்பர் சகோ, ஒரு டவுட்டு, பசங்க கூட வெளியே போக மாட்டிங்களா மூவி எங்கேயாச்சும்? ஐ வாண்ட் டு பி லைக் யூ சகோ, பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வேணும் சகோ. இதுக்கு அடுத்த கமெண்ட்டும் அதே மாதிரி தான், வெளியில் எங்கேயும் போக மாட்டிங்களா, சினிமா பார்க்க மாட்டிங்களா, மூவி பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த கமெண்ட்டு. ஸோ அதையும் நான் பார்த்துட்டு இதுக்கான பதிலையும் பார்க்கலாம், அந்த கமெண்ட்டையும் உங்களுக்கு அப்படியே வரும். வெளியில் போக மாட்டிங்களா அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் மூவி பார்க்குற பழக்கம் கிடையாது. இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதோ இல்லை எங்கள் வீட்லேயோ, எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ எங்கள் பசங்களோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துலேயோ நாங்கள் சினிமா தியேட்டர் போய் மூவி பார்த்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வளர்த்துட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் வீட்டில் டிவி பார்ப்போம், மூவி பார்ப்போம். ஸோ அதனால் சினிமா தியேட்டர் போய் பார்க்குற பழக்கம் ஸோ எனக்கும் இல்லை, எங்கள் ஒய்ஃப் வீட்டில் அவங்க வீட்லேயும் அந்த மாதிரி சினிமாவுக்கு போய் பார்க்கக்கூடிய பழக்கம் இல்லை. ஸோ அதனால் எங்களுக்குள்ளே அப்படி ஒரு சூழ்நிலை வரல.
அதே மாதிரி இப்போ வீட்டில் ஒரு நாள் வெளியில் போவீங்களா, வேறு எங்கேயாவது போவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்குக்கு போவோம். அதுக்கு பெரிய லெவலில் செலவுகள் வராது. கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், பார்க் போனால் அங்கே போவாங்க, ஊஞ்சல் விளையாடுவாங்க, ஸ்லைடு போவாங்க. அந்த மாதிரி விளாண்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹோட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லி அடம் பிடிப்பாங்க. அப்போ ரேராக மந்த்லி ஒன்ஸ் போவோம். இப்போ வந்து அதையுமே அந்த செலவுமே கம்மி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் கமெண்ட்டில் பாருங்கள், ஃபேமிலி ஃபங்க்ஷன், ட்ராவல், கிஃப்ட்டு அந்த மாதிரியெல்லாம் அதான் நான் சொன்னேன் இல்லையா, மே மாதம் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாமே வைப்பாங்க. அப்படி எல்லாருக்கிட்டையும் கேட்டு பிளான் பண்ணி தான் வைப்பாங்க. அது இல்லாமல் ஏதாவது இடையில ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா, கிஃப்ட் வருது அப்படின்னா, எப்போதுமே என்னுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கும் இல்லையா மொய் பணம், அதை எல்லாமே எங்கள் அப்பா என்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் தனியாக வச்சுருக்கேன். ஸோ யார் எனக்கு எவ்வளோ பண்ணாங்கிற டீட்டெயிலுமே என்கிட்ட இருக்கும். அவங்கள யாரும் வச்சாங்கன்னா அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டில் இருந்து பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அதோட நம்ம எக்ஸ்ட்ரா தானே சின்ன எடுத்து போட்டுடலாம். ஸோ அதனால் அந்த அமௌண்ட், அந்த சேவிங்ஸ் வந்து தனியாகவே இருக்குது. அது வந்து நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். செய்முறை செலவுலாம் நான் எப்படி சமாளிக்கிறேன்னு. அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். அதனால் எனக்கு அந்த கவலை வந்து வராது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். How weekends possible without going outside even 1 week not taking break? How will you able to be energetic without any break? பிரேக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பொறுத்த மட்டும் நல்லா தூக்கம் வேணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வீக்கெண்டில் நல்லா தூங்குவோம். மாதிரி பார்க்குக்கு போகிறது, இந்த மாதிரி தான் எங்களோட என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 365 நாள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மே மாதம் ட்ரிப்பெல்லாம் போவோம். நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அந்த ட்ரிப் வீடியோ நீங்கள் போனதை வந்து அந்த வீடியோ போடுங்கன்னு. வேணால் வந்து அந்த லாஸ்ட்டாக போன ட்ரிப்ஸ் வீடியோஸ் எல்லாத்தோட வீடியோஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேட்டிருக்காங்க, எப்படி இஎம்ஐ இல்லாமல் இருக்கீங்க ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்னு கேட்டிருக்காங்க. இஎம்ஐ அதாவது கண்டிப்பாக இஎம்ஐங்கிறது ஒரு கடன். என்னையை பொறுத்த மாட்டிலையும் கடன் வாங்கி நான் எந்த செயலுமே செய்ய மாட்டேன். அப்படி ஒரு செலவு இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. கடன் வாங்கி எந்த பொருளும் வாங்க மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் வந்து நான் சந்தோஷமாக இருந்துப்போம். இதுதான் வந்து எங்கள் வீட்டில் வழக்கமாக வரக்கூடிய விஷயங்கள். இஎம்ஐக்கு நான் எப்போதுமே நோ சொல்லிடுவேன். அந்த விஷயம் எனக்கு பிடிக்காது. இஎம்ஐ பண்ணி தான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை நான் வாங்குறது கிடையாது. லோன் போட்டு தான் ஒரு பொருளை வாங்கணும்னா வாங்குறது கிடையாது. அது நமக்கு பொறுத்த மாட்டிலையும் வேஸ்ட்டு. இன்னொருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இப்படி நீங்கள் சிக்கனமாக இருக்கீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லுங்கன்னு. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், லைஃப் ஸ்டைல் வீடியோ நான் போடுறேன். ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டைல் எனக்கு எப்படி என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்குது, என்னுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, எதனால் நான் என்னென்ன லைஃப் ஸ்டைல் பாயிண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி கடன் இல்லாமல் கம்மி சம்பளத்தில் என்னால் ஓட்ட முடியுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் பாயிண்ட்டாக என்னோடய லைஃப் ஸ்டைல் வீடியோ பற்றி நான் போடுறேன். தேவைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். அதனால் இஎம்ஐ எனக்கு கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் போகவே மாட்டேன். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கோங்க, அப்புறம் அந்த மாதிரி பாயில்டு சுண்டல் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்க சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அதை நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். சுண்டல் எல்லாமே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸ்க்கு மார்னிங் கொடுத்து விடுவாங்க. அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடியல. அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கிறோம். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸில் வாங்குகிற காஸ்ட்டில் நாங்கள் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். நிறைய பேர் வெஜிடபிள்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வெஜ்ஜு ஷாப்பிங் போடும்போது அதில் ஃப்ரூட்ஸ் இல்லாதனால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நான் ஸ்நாக்ஸ் வாங்குகிற காசுக்கு மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் வாங்குவோம். அதனால் எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் சொன்ன அந்த டிப்ஸுக்கு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை கேட்டதுக்காக நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் கேட்டதுக்கெலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.